நாமத்துல உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையில தேவன் பெரிய காரியங்கள் உங்கள் மத்தியில் செய்வாராக. அல்லேலூயா. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிங்க. செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உன் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. என் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய சட்டைகளுக்கு அடைக்கலமா வந்த அவருக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கை யாரெல்லாம் செய்யணுமோ அதுதான் ப்ராஸ்பரிட்டி, அப்பதான் நிறைவான பலன் கிடைக்கும். ரூத் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை முறைமைகள் வேற, நகோமியின் உறவு முறைகள் வேற. ஓர்பால் ரூத் 2 பேர் இருந்தார்கள். நகோமி 3 பெண்கள் இருந்தாங்க, 2 ஆண்கள் இருந்தாங்க. 2 ஆண்களும் மரித்து போயிட்டாங்க. ஓர்பால் நான் வேறொரு வாழ்க்கையை தேடிக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. நகோமியின் கணவரும் மரித்து போயிட்டாங்க. 3 பிள்ளைகளையும் தேசத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி இந்த நகோமி என்ன பண்ணாங்க, வேறொரு தேசத்துக்கு போய் அங்க வாழ்ந்தாங்க. அங்க அவங்க கணவர் எழுந்தாங்க, பெற்றெடுத்த 2 பிள்ளைகளை எழுந்தாங்க. பஞ்ச காலம் முடிந்த உடனே கூட அவங்க திரும்பி வரல. அப்புறமா அவங்க 3 கணவர்களும் இல்லாத போது தன்னுடைய 2 மருமகளையும் தன்னையும் வைத்துக் கொண்டு யோசித்து பார்க்கக்கூடிய நிலையில, நீங்க சின்ன வயதா இருக்கிறீங்க, நீங்க இப்ப வேற ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளுங்க, இனிமேல் என்ன பண்ண முடியாது, என்னுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை பிறந்து அதை உங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நகோமி ஆனவள் என்ன பண்றாங்க, அவருடைய மருமக்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். ஒருத்தி ஓர்பால் அவள் அவங்களுடைய சந்நிதியிலிருந்து தான் புறப்பட்டு போய் வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா இந்த ரூத்தோ நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, பிடித்துக் கொள்கிறார்கள். நீ எங்க போகிறீரோ அங்க நான் போகிறேன், நீ எங்க இருக்கிறீன்னு அங்க இருக்கிறேன், நீ எங்க மறிக்கிறீரோ நானும் அங்கே மறிப்பேன்னு சொல்லி ரூத் தன்னுடைய மாமியாரை உறுதியா பிடித்துக் கொண்ட சம்பவம் வேதத்தில் இருக்கும். யார் மாமியாரை உறுதியா பிடித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறார்களோ அவங்கதான் மாமியார் மாமனாருக்கு மச்சினுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தான் பண்ண முடியும், சோறு போட முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்தா அது பண்ண முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது, நீங்கள் எவ்வளவு ஆராதனை செய்தாலும், எவ்வளவு பாடல்கள் பாடினாலும், எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் பெற்ற தாய் தகப்பனுக்கு உணவளிக்க வேண்டும். பெற்ற தாய் தகப்பனுக்கு மாமியார் மருமகளுக்கு ஒன்றாக இருக்க வேண்டும், அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது சமூக நீதி இல்லை, நம்ம ஆற்ற வேண்டிய கடமை, நம்ம செய்ய வேண்டிய வேலை. நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மளை வளர்த்தார்களோ ஆளாக்கினார்களோ அப்படியாக என்ன பண்ணணும், நம்மளும் என்ன பண்ண வேண்டும், அவர்களை சேவை செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு கடமை ஆற்றக்கூடியவர்களாக. சேவை என்பது எதிர்பாராத செய்வதுதான் சேவை, கடமை என்பது கட்டாயம் செய்ய வேண்டியதுதான் கடமை. ஆகையினால உங்கள் வீடுகளில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டும் போது அவர்களும் உங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரூத்தானவள் நகோமியை உறுதியா பிடித்து கொண்டு மாமியாரை உட்கார வைத்து விட்டு அவள் போய் கதிர் பொறுக்க போகிற இடத்துல கதிரெல்லாம் சிந்தி கிடக்குது. எல்லாம் அதற்கான வேலைக்காரங்கள்லாம் கதிரெல்லாம் பொறுக்க கூடாது, இந்த இடத்துல இது என்னுடைய எஜமானுடைய இடமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த ரூத்தை அதட்டும் போது அவள் கதிர் பொறுக்கி அழுது கொண்டிருக்கிற நாளையில போவாஸ் அந்த இடத்துல வரும்போது அவள் கதிர் பொறுக்கிறாள். அவளுக்கு கதிர் பொறுக்கு விடுங்க, கதிர் என்ன பண்ணுங்க, எல்லாம் வேலைக்காரங்க சொல்லுவாங்க, எல்லாம் ஒரு என்ன பண்ணக்கூடாது, ஒரு கதிர் கூட சிந்தி போகக்கூடாது, கீழே உசாரா என்ன பண்ணுங்க கட்டி எடுத்துனுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த போவாஸ் சொல்றாரு, கதிர் என்ன பண்ணுங்க சிந்த விடுங்க, அவ பொறுக்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க சொல்றாரு, நீங்க சாப்பிடும் போது அவளுக்கு சாப்பாடு கொடுங்க, நீ தண்ணி குடிக்கணும் அவளுக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அவ பொறுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இல்லையா, அந்த மகளுடைய வைராக்கியத்தை போவாஸ் பார்த்தாரு. போவாஸ் பார்த்து என்ன பண்ணாரு, வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து கூட உங்களை வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவினுடைய தயவு நிமித்தமாக தான் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பிறகு போவாசின் கண்களை அவங்க தயவு கொடுத்தனால எந்த இடத்துல கதிர் பொறுக்கினார்களோ அதே களத்துக்கு அவனா மாறினாங்க, ராஜாசியா மாறினாங்க. அல்லேலூயா.
ரூத் ராஜா என்ன பண்றாங்க, மாறினாங்க. அல்லேலூயா. அவங்க எல்லா வருஷம் என்ன பண்ணாங்க, அனுபவித்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கூட அவங்க என்ன பண்ணல, அவங்க நகோமியை விடவே இல்லை. அப்பதான் நகோமி சொல்றாங்க, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுனமா மாத்திரம் கத்துறேன். மாறா என் பேரு, கசப்பு, என் வாழ்க்கையில கசப்பு, என் வாழ்க்கையில நல்லதே நான் அனுபவிக்கல. கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, கசப்பை கட்டளையிட்டாருன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கசப்பை கட்டளையிடவில்லை. அவங்களே பஞ்ச தேசத்து, நம்முடைய தேசத்துல பஞ்சம் இருக்குன்னு சொல்லி வெளி தேசத்துக்கு போனாங்க. அந்த தேசத்துல அங்கேயே தங்கத்தினால தான் இந்த பிரச்சனை. அவங்க அப்பவே பஞ்சம் முடிந்த காலம் முடிந்த உடனே அவங்க இடத்துல வந்திருக்கலாம். ஆனா நான் சொல்ற ப்ராஸ்பர்ட் என்னன்னா, நீ பஞ்ச காலத்துல எங்கேயும் போத்தாவில்ல, நீ பஞ்சத்தில் இருக்கும்போது உங்க வீட்டிலேயே உட்கார்ந்தா கூட தேவனுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களை எடுத்துருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்கைக்கு தக்கதான் பலன் இருக்கும். ரூத் செய்தாங்க, அதனால பலன் கிடைச்சு. நீங்க செய்யலைன்னா பலன் கிடைக்குது. அல்லேலூயா. ரூத் அப்படி தன்னுடைய மாமியாரை அரவணைத்து குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆட்களா இருக்காங்களோ, அவங்க தானே பண்ண முடியும், செயல்படுத்தி கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு மாமனார் ஒரு மருமகள் இருந்தாங்க, அவங்க பையன் இறந்துதான். எல்லாரும் சொன்னாங்க, நீ சின்ன பொண்ணா இருக்கு, வேற கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த கேள்வி கொடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்கள ஒருத்தரை துன்புறுத்துறாங்க. இவங்களுக்கு ஞாபகம் தெரியல, இவங்க வயசானவங்கள அவங்க எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மருமகளை கணவன் மறைச்ச கூட திட்டிகிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, ஒரு பிள்ளைதான் பார்த்து போனாங்க அந்த அம்மாவை, நம்ம இருக்கிறதே இந்த அம்மாவை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாங்க, பணிவிடை செய்து கொண்டே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, உன் பணிவிடைக்கு தக்க பலன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ வச்சுட்டு இருந்த இந்த குடிசை தான் இருக்குது, இந்த குடிசையும் இந்த ரேஷன் அரிசி சாப்பாடு வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சீப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க மறித்த உடனே, மறித்து 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஆள் வரான். ஒரு பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனத்துலேருந்து மாமியார் என்ன பண்ணியிருந்தாங்க, என் பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அதுலேருந்து 55 லட்சம் ரூபாய் உங்கள் மாமியாருக்கு என்ன பண்ணிருக்கு, பணம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு வாரிசா உங்கள் வீட்டுக்காரர் தான் போட்டு வச்சுருந்தாங்க. வீட்டுக்காரர் மறைச்சதுனால அடுத்த வாரிசு நீங்கள் தான், உங்களுக்கு தான் அந்த முழு பணமும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே அன்பான கற்றுக்கிட்டு நீங்களே உங்கள் கடமையை சரியாக ஆற்றும் போது அதற்கான பலனையும் கர்த்தர் தருவார் என்று உங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு கூட சொல்கிறேன், ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனமே ஒரு மனிதன் மறித்த பிறகு வீடு தேடி வந்து பணத்தை கொடுப்பானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க செய்யறதை மறந்துவாரா? அல்லேலூயா. நீ செய்யற ஒரு குண்டு விஷயம் இருந்தா கூட சரி, நீ ஒட்டுற ஒரு பலூனா இருந்தா கூட சரி, நீ ஊழியத்துக்காக செய்யற ஒரு சேவையா இருந்தா கூட சரி, நீ உண்டியல்ல போடுற 1 ரூபாய் காணிக்கையா இருந்தாலும் சரி, அவர் மறந்துடுவாரா? விட்டுருவாரோ? ஒருவேளை தீராமிஷன் மறந்து போகலாம். ஏன்னா அவன் மனிதன், மறக்கலாம் மாறலாம். தேவன் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. அதுக்காக தேவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர் சொல்றாரு, என் செய்கைக்கு தக்கதான் பலனை எனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனை கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்த அவருக்கு நிறைவான பலன் கிடைக்கும். கொஞ்சம் இல்லை. அல்லேலூயா. நிறைவான பலனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கட்டளையிடுவாராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Prosperity என்பது, செழிப்பு என்பது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடும்போது உங்களுக்கு கிடைக்கும். செழிப்பு என்பது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடும்போது கிடைக்கும். ராஜ்யம் என்பது தேவனை தேடுவதெல்லாம் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் பணிபுரிவதெல்லாம் ராஜ்யம். சுவிசேஷ ஊழியம் செய்வது ஒரு ராஜ்யம். தேவனுடைய சபையில் ஊழியம் செய்வது ஒரு ராஜ்யம். தேவனுக்கான அடுத்த பணிகளை செய்வது, ராஜ்யத்தின் பணிகளை செய்வது. இப்போ எப்படி ஒரு அமைச்சரவையில் நம்ம ஒரு அமைச்சர் பதவி கிடைத்தாலோ, இல்லை ஒரு எம்எல்ஏ பதவி கிடைச்சாலோ, ஒரு கிளை செயலாளர் பதவி கிடைத்தாலோ, அந்த கட்சிக்காக நான் உழைக்கிறேன்னு சொல்றீங்களா, அந்த ராஜ்யத்துக்காக அது உழைக்கிறது. ஆனா இங்க சொல்றாரு, ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்காக உழைக்கிறது. அந்த உலகத்தினுடைய கட்சிகள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய கட்சிக்கு மாத்திரம் தான் நீங்க உழைக்க முடியும். ஆனா இங்க யாருக்கான உழைக்கலாம். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மனுஷனுடைய ராஜ்யத்துக்கும் வித்தியாசம்.
உலக ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அவன் ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு உழைப்பவன், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக உழைப்பவன். ஆனால் தேவன் இந்த உலகத்தில் பிறக்க போற எல்லா குழந்தைக்காகவும் நம்மை வேலை செய்கிறவர், தெய்வீக பணியை செய்கிறவர் தான் தேவன். ஒரு குறிப்பிட்ட இவங்க சொல்லுவாங்க, நம்ம பணம் கொடுக்கும்போது கூட சொல்லுவாங்க, இவங்க வேற ஒரு கட்சிக்காரங்க, அதனால இவங்களுக்கு பணம் கொடுக்காது, இவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதல்ல. தேவனுடைய ராஜ்யம் இவர் யாரா இருந்தாலும் சரி, எந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த ஆட்களை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, தேவர்களுக்கு நம்ம என்ன பண்ண உதவி செய்ய வேண்டும். தேவன் சொல்லிக்கிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவார்கள். அல்லேலூயா. அவன் கருப்பா இருந்தாலும் சரி, அவன் வெள்ளையா இருந்தாலும் சரி, அவன் குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, அவன் உலகத்தில் சொல்ற சனாதன தர்மங்கள் சொல்லுகிற எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, எந்த மொழியா இருந்தாலும் சரி, கர்த்தரை நேசிக்கிற நீ எல்லாருக்கும் உதவி செய்யணும். அதுதான் பிராஸ்பரிட்டி, அதான் செழிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அப்பதான் நீ செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். மற்றவெல்லாம் பார்த்து ஐயோ இவங்க தான் எனக்கு உதவி செய்தாங்கன்னு சொல்றாங்களா, அப்படிதான் செழிப்பான ஆளு. அல்லேலூயா. இவங்க தான் என்ன உயர்த்தினாங்க சொல்றாங்களா, இவரு இல்ல நான் இல்லை அப்படின்னு சொல்றாங்களா, அப்படிதான் செழிப்பு. ஒரு குறிப்பிட்ட மனிதருக்காக, குறிப்பிட்டவருக்காக நம்ம வேலை செய்வதற்காக அழைக்கப்படவில்லை, தேவனது ராஜ்யத்துக்காக அழைக்கப்படுறத நம்ம அழைத்திருக்கிறோம். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இதெல்லாம் கூட கிடைக்கும். அல்லேலூயா. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். இன்னைக்கு உலகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய ஆட்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கு. இது பிரதானமான காரியம் நீங்க நினைக்கிறீங்க. அல்லேலூயா. உலகம் உங்களை ஒரு பேப்பர் மாதிரி சுருட்டி குப்பையில் ஒரு நாள் போடும், தெரியும் உங்களுக்கு. ஒண்ணுமே இல்லை உலகம். ஏசு கிறிஸ்து அதை பிரிச்சு உங்களை மறுபடியும் உருவாக்குகிறவரா இருக்கு. அல்லேலூயா. உலகம் அப்படிதான் கூடும். நீ நல்லா இருக்கும்போது உங்களை அப்ளிகேஷன் வச்சு எழுதுவான், அது வேற ஒருத்தர் கைக்கு போயிடுச்சுன்னா அதை சுருட்டி என்ன பண்ணுவான், குப்பை தொட்டில் போட்டுருவான், அது தூக்கி எரிச்சு போட்டுருவான். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் அட்டுண்டு நல்ல கனி கொடுக்கிற மரமெல்லாம் கலைஞ்சி திருச்ச. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக, செழிப்புள்ளவர்களாக, கனி உள்ளவர்களாக, வறண்ட நிலம் அல்ல ஆசீர்வாதமான நிலத்தில் நீங்க தங்கி இருக்கிறீங்க. உங்கள் வழியை உங்கள் பாதைகளையும் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உலகமே ஆண்டவர் கையில் தான் இருக்குது என்பதை மறந்து விடாதீர்கள். உலகத்தின் ராஜ்யங்களும் ஆண்டவர் கையில் தான் இருக்குது, மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஆற்றல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளது என்பதை நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னா அவர் சொல்லுகிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். அவர் சொல்லுகிற காரியங்கள் நம்ம பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. அவர் சொல்றாரு, நான் உங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பாளனா இருக்கிறேன். என்னுடைய வடிவமைப்பு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனா நான் வடிவமைத்ததை உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் வெளியிலிருந்து பார்க்கிறவங்க புரிந்து கொள்வான். அல்லேலூயா. வடிவமைப்பில் இருக்கு நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், வெளியிலிருந்து பார்க்கிறவனுக்கு நீ வித்தியாசமா தெரிவிங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். யாரால நம்ம செழிக்க முடியும் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தாதான் அந்த ப்ராஸ்பரிட்டி நமக்கு செல்லும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தாதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு செல்லும். ஆகினால தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவா, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா. அப்படின்னு ஒரு ப்ராஸ்பரிட்டி ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு அங்க சொல்றாரு. 17:6 வாசிங்க. ஆதியாகமம் நீங்க சொல்றீங்க இந்த ராஜாவத்தை எல்லாம் அந்த ராஜாவத்தை எல்லாம் அப்படின்னு சொல்லி, அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை அதிகமா பழுக பண்ணி உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை அதிகமா பெருக பண்ணி உன்னிடத்துல யார் தோன்றுவாங்க? அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. உன்னை மிகவும் அதிகமா என்ன பண்ணுவேன்? பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன்.
உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்கள் உங்க மத்தியில் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றாங்கன்னா நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்டியா, நீ செழிப்பா இருக்க மாட்டியா? ஏன்னா ராஜாவை நீ சொல்றதான் கேட்கணும். உன்னிடத்தில் தான் ராஜாக்கள் தோன்ற போறாங்க. அல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ராஜாக்கள் என்றால் அரண்மனையில் உட்கார்ந்து தலையில ஒரு இது வச்சுக்கின்னு இந்த பக்கம் ஒரு லேடிஸ் இந்த பக்கம் ஒரு லேடிஸ் ஒரு விசிறது தான் ராஜாக்கள் நினைச்சுக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ராஜ்யம் வித்தியாசப்பட்டது. களத்தில் இறங்கி ஒரு குழந்தைக்கு உணவு கொடுப்பது ராஜா. அல்லேலூயா. களத்தில் இறங்கி ஒரு குஷ்டரோகம் பிடித்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ராஜா. நம்முடைய ராஜ்யத்துல களத்தில் இறங்கி ஒரு முதியோருக்கு சேவை செய்வதுனா ராஜா. களத்தில் இறங்கி ஒரு ரொம்ப கஷ்டமான இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வதுனா ராஜா. சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு பலன் கொடுக்கிறவன் ராஜா. மருத்துவ மரணம் இருக்கிறவனுக்கு ஜெபிப்பவன் ராஜா. நம்முடைய ராஜ்யம் வித்தியாசப்பட்டது. நம்முடைய ராஜ்யம் சேவை செய்கிற ராஜ்யம். ஆனா உலகத்தினுடைய ராஜ்யம் மற்றவர்களை சேவை செய்ய வைக்கிற ராஜ்யம். அல்லேலூயா. அவர்களுக்காக சேவை செய்வது வீண். இருவர்களுக்காக சேவை செய்வது, பணம் இருக்கிறதுக்காக சேவை செய்வது ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பு. பணம் இல்லாதவர்களுக்காக நம்ம சேவை செய்வது, உதவி செய்வது தேவனுக்காக. அல்லேலூயா. அப்போ ராஜ்யம் ரெண்டு இருக்கிறது. ரெண்டு ராஜ்யத்துக்கு வித்தியாசங்கள் உண்டு. உலக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த சிறியவனை கவனிக்காம நீ ராஜாவா மாற முடியாது. அல்லேலூயா. நீ உலகத்துல ராஜ்யத்துக்கு போகும்போது உன் சொத்து எவ்வளவு இருக்குது, உன் பின்னணி என்ன, நீ என்ன சாதி, நீ என்ன மதம், உனக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குது, உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துடைய எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் வாங்கி ஃபைன் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் ரெடியாக நிற்க வைப்பாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, எங்கிருந்து வர எப்படிலாம் கேட்க முடியாது. உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னுடைய பயோடாட்டெல்லாம் அவங்க கேட்க போறது கிடையாது. அல்லேலூயா. உன் பயோடாட்டெல்லாம் அவங்க கேட்க போறதுக்கு. ஆனா உலகத்தில் ராஜ்யத்தில் போகும்போது உன்னுடைய அத்தனை டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. யாருன்னு கேட்பாங்க. ஆண்டவர் ஆள் பார்த்து பழகுகிறவர் அல்ல, ஆடையை பார்த்து பழகுகிறவர் அல்ல. ஆடை இல்லாதவனுக்கு ஆடையை படுகிறவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆற்றல் இல்லாதவனுக்கு ஆற்றலை கொடுத்தவர் தான் அவர். பலவீனமானவனுக்கு செழிப்பு கொடுத்தவர் தான் அவர். ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் தான் அவர். இல்லாதவனை தூக்கி நிறுத்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒன்றுமே இல்லாதவனை கண்மாலையில உயர்த்திருக்கிறது தான் அவர். அல்லேலூயா. ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடுக்கிற ராஜா தான் இயேசு. அல்லேலூயா. அவருடைய வானத்து பரலோகத்தின் பொக்கிஷங்கள்ல, வானத்தினுடைய பொக்கிஷங்கள்ல அநேக ஆசைகள் உண்டு, அநேக எல்லா காரியங்களும் உண்டு. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களா என்ன பண்ணுவீங்க, மாறுவீங்க அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலனை அடைந்தார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறைகள் எல்லாம் நிறைவாக அதிசயம். பஞ்சம், அந்த தேசம் முழுவதும் பஞ்சம், தண்ணி இல்லை, வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்க, தோன்றாங்க. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் ஈசாக்கு என்ன பண்றாரு, ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே,
மாற்றுகிறவர் அவர். ஈசாக்கு அந்த தேசத்துல பஞ்சத்துல ரொம்ப கடுமையான சூழ்நிலை பாதிக்கப்படும் போது துறவெல்லாம் அடைக்கப்பட்ட போச்சு. எந்த துறவும் இல்லை. துறவை நோன்றாரு. தோண்டும் போது தண்ணீர் கண்டோம் தண்ணீர் கொண்டோம் தண்ணீர் கொண்டோம் சொல்றாங்க. எதிரிகள் வந்து தண்ணீரை மூடி போடுகிறார்கள். பிறகு ஒரு சூழ்நிலை தண்ணீரை மூடி போடக்கூடிய சூழ்நிலை லாஸ்டா இன்னொரு துறவை தோண்டுகிறார்கள். அந்த துறவிலிருந்து தண்ணி வருகிறது. எதிரிகள் வந்து அதை அடக்கம் செய்ய நினைக்கிறார்கள். ஆனாலும் ஈசாக்கு அந்த இடத்துல நின்று ரெகபாத் தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இந்த இடத்துக்கு ரெகபாத் என்ற பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிந்து விட்டது. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன், உனக்கு எனக்கு எந்த சண்டையும் இல்லை அப்படின்னு சொல்லி சமரசமா ஆகுறாங்க. காம்ப்ரமைஸ் உண்டாகுது. அந்த இடத்துல மாபெரும் தீர்வு உண்டாக்கி ஈசாக்கு பிரச்சனை எல்லாம் முடித்து அந்த தேசத்துல விதை விதைக்கிறாரு. அந்த தேசம் முழுதும் பஞ்சம், யாரும் நேரத்திலும் அதிகமான விளைச்சல் இல்லை. ஆனா ஈசாக்கு விதை விதைக்கிறாரு, 100 மடங்கு பலனை அடைகிறாரு. அல்லேலூயா. ஈசாக்கு தான் ஈசாக்காக போயிட்டு வேலை விதைப்பாரு. யார் வேலை விதைப்பாங்க? அவருடைய வேலைக்காரர்களும் விதை விதைத்தார்கள் 100 மடங்கு. அப்ப யார் சொன்னது விதை விதைன்னு சொல்லி? ஈசாக்கு சொல்றது மட்டும் தான் வேலை. விதை விதைக்கிற யாருடைய வேலை? வேலைக்காரர்களுடைய வேலை. அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு சொன்னது நிமித்தமாகவே இவங்க செய்த நிமித்தமாக தேவன் ஆசீர்வதித்தார். இது கூட நான் உங்களுக்கு சொல்றேன், அன்பான கர்த்தருடைய நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? இவங்க ஜெபம் பண்ணது அவங்க ஜெபம் பண்ணது நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்னா நீங்க புறப்பட்டு போகும்போது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. 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 அவனுங்க நான் எதையும் எதிர்பார்த்து இந்த ஊழியத்துக்கு வந்தோம் நல்ல என் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்துல வந்து பாடுபட்டாரோ அவருக்கு தெரியும். நான் 3ஆம் நாள் எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா நான் சொல்றேன், 3ஆம் நாள் எழுந்திருக்க மாட்டேன், ஆனாலும் இந்த ஊழியத்துக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்குறேன். அல்லேலூயா. உலகத்துல எல்லா அன்பு காட்டிலும் மெய்யான அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்வதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆராதிப்பதுதான். அதனால இந்த உலகத்தினுடைய பணமோ, இந்த உலகத்தினுடைய பொருளோ, இந்த உலகத்தினுடைய செல்வமோ, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதமோ அதை தேடி என்ன பண்ண நமக்கு பார்த்தாவில்ல. நம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடும் போது அனைத்து விதமான பிராஸ்பரிட்டியும் ஆசீர்வாதமும் உங்களிடத்தில் தேடி வரும். அல்லேலூயா. உறுதியா அவரை பிடித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. குறைவெல்லாம் அவர் நிறைவா மாற்றுகிற தெய்வமா என்ன பண்றாரு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சொல்ற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க குறைகள் எல்லாம் நிறைவா என்ன பண்ணுவாரு மாற்றுவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 26:22 வாசம். நீங்க நினைக்கிறீங்களா எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்கிறோம், இத்தனை பேர் இருக்கிறோம், எங்க வீட்டுல இடம் இல்லை, கொஞ்சம் இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு ஆஸ்தியும் பிள்ளைகளையும் பெண்களையும் கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு அடுத்த இடத்தை தீர்மானித்து வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, தேசத்தில் பழகும்படி கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், நான் வந்து உன்னை வீடு கட்டல, ஒரு வீட்டுல எல்லாரும் இருக்கிறோம், எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி உண்டாக்குனாரோ அப்படியே நீங்க கர்த்தரை உறுதியா பிடித்துக் கொள்ளும் போது தேசத்தை நீங்கள் பழகும்படி கர்த்தர் உங்களுக்கு இடத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் தேவனுடைய சமூகத்தில் விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனுக்கு வானத்தின் பணியையும் பூமியின் பொறுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வார். அல்லேலூயா. அவர் வானத்தினுடைய பணியை உனக்கு தந்தருள்வார், பூமியினுடைய கொழுமையை உனக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு தந்தருள்வார். இந்த ப்ராஸ்பரிட்டினால, இந்த செழிப்பினால, இந்த கொள்கையினால நீ வாழும்போது, கொள்கை என்று ஒன்று இருக்கிறது. அது இயேசுவினுடைய கொள்கை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அன்பு கூற வேண்டும், உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும், உன்னை எப்படி சாப்பிடுகிறாயோ மற்றவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். உனக்கு 2 உடை இருந்தால் மற்றவர்களுக்கு என்ன பண்ணு அதை
திருப்பி கொடு. சிறைச்சாலையில் இருக்கிறவனை பார்க்க வேண்டும். ஆகாரம் இல்லாத ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், பின்பற்ற வேண்டும், பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 49:22 வாசிங்க. நான் கனிதரும் செடி, நான் நீர் ஊற்றாண்டிலே கனிதரும் செடி. அல்லேலூயா. நம்மளாம் எப்படிப்பட்டவர்களா இருப்போம்னா கனி தரும் செடியா இருப்போம், செழிப்பான இடத்துல கனி தரும் செடியா இருக்கும். அல்லேலூயா. நம்மள வறுமையா இல்லை, தரித்திரமே இல்லை, வறண்ட நிலைமை இல்லை, அது கடுவெளி செழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நான் கனி தரும் செடி, நான் வறண்ட நிலத்தில் அல்ல, செழிப்பான இடத்துல கனி தரும் செடியா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களா இந்த வெயில் டைம்ல பார்க்கும்போது எவ்வளவு வெயிலா இருந்தாலும் ஒரு காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற வாழை மரத்தையும் வெளியில குப்பையில் இருக்கிற ஓரமா இருக்கிற வாழை மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தானா வளர்ந்தது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட்ல இருந்து எப்பவுமே செழிப்பா தான் இருக்கும். வெளியில இருக்கிறதும் வளர்ந்துருக்கும், வாழை காய்களும் வாழை பழமும் பழுத்திருக்கும், சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கும், காய்ந்து போயிருக்கும், பராமரிப்பு இல்லாம இருக்கும், நாரம் தோளமா எல்லாமே மேல விழுந்திருக்கும். மரம் என்ன பண்ணும், எல்லாம் ஒன்னா சேர்ந்து வளர்ந்து கிடக்கும், எல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கும், தூசம் துன்பமா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் உள்ள இருக்கிறது, தோட்டத்தில் இருக்கிறது, மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி செழிப்பா தான் இருக்கும். வெயில் காலம் ஏன்னா அது தண்ணி பாய்ச்ச ஆள் இருக்கிறான், களை எடுக்க ஆள் இருக்கிறான், அதை பட்டம் கட்டுறதுக்கு ஆள் இருக்கிறான், அதை வெட்டி போறதுக்கு ஆள் இருக்கிறான். எல்லா தன்மையில என்ன பண்றான், அந்த வாழையினுடைய நார் எல்லாத்தையும் பிடிச்சி விற்கிறதுக்கு ஆள் இருக்குது, இலையை கட் பண்றதுக்கு ஆள் இருக்குது, அந்த மரத்தை தரமா வச்சுக்கிறோம். ஏன்னா அது செழிப்பான இடத்துல இருக்குது. அவங்களும் உங்களுக்கு சொல்றேன், நீ கேப்பாராட்டு இருக்கிற ஆள் கிடையாதுப்பா, நீ கேப்பாராட்டு இருக்கிற மனிதன் கிடையாது, மனுஷி கிடையாது. நீ காம்பவுண்ட்ல இருக்கிற மரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ கனி தரக்கூடிய மரம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். நீ செழிப்பான இடங்களை தங்கி இருக்கிற இடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. செழிப்பானது, பாதுகாப்பானது, உயர்வானது, புஷ்டியானது, செம்மையானது, உயர்ந்தது, யாருடைய கையும் மாறப்படாது. அல்லேலூயா. இப்ப வெளியில் ரோட்ல இருந்தா அது யாரும் வார்த்தாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா உங்களை அர்த்தா கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. அல்லேலூயா. உங்களை தொட்டா அவனும் என்ன பண்ணுவான், களத்துல வந்து நிற்பான். அல்லேலூயா. அவனும் என்ன பண்ணுவான், நம்முடைய பாதுகாப்பு நேரில் வந்தடைவான்னு சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அந்த பாடத்தை புரியுது. மகிமை மாட்சிமை இருந்தது. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமையை மாற்றும் இடத்தில் இருந்து கொண்டே இருக்குது. நீங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தை கேட்கறது எப்போ முடிய போறான்னு நினைக்காதீங்க. வார்த்தை கேட்டு இன்னும் கொஞ்சம் சொல்ல போறாரா, நம்ம வாழ்க்கையில் அது செயல்பட போகுதா அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நடக்க ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், நம்ம சபையை விட்டு போன உடனே பெருசாக எதுவும் சாப்பிட்டு போறது இல்லை. சாப்பிட போறோம், தூங்க போறோம், இல்லை வெளியில எங்கன்னா ஊருக்கு போக போறோம். ஆனா எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த வார்த்தை கேட்க பெரிய பெரிய தொழிலதிபர்களும் பெரிய ஐஸ்வர்யவான்களும் உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி இருக்குது, ஆனால் தேவனுடைய ப்ராஸ்பரிட்டி இல்லை. அவங்க வெளியில இருக்கிற மரம், வெளியில இருக்கிற செடி, வெளியில இருக்கிற கனியா இருக்கிறாங்க. அவங்க சேஃப்டிக்காக உள்ள வராங்க. நான் சொல்றேன், அவங்கள சேஃப்டிக்காக உள்ள வராங்க. நீ சேஃப்டியில இருந்த ப்ராஸ்பரிட்டியா மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா.
கிறிஸ்துவை நிறைய பேர் பாதுகாப்புக்காக தேடி வருகிற காலகட்டத்தில் உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, உன்னை ஐஸ்வர்யமாக பெருக செய்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் ஒரு தோட்டத்தில் ஒரு மாம்பழத்தினுடைய தோட்டத்தினுடைய நிர்வாகியா இருக்கிறேன். ஒரு அதுல பணி செய்யற ஒரு ஆள் இருக்கிறான். அவன் மாம்பழம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். அவன் எடுத்துட்டு போற மாம்பழத்துல நீ உன சாப்பிடுற பாவமா இருக்குன்னு கொடுப்பானா எனக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா இந்த தோப்பை அவருடைய தான், அவன் நினைச்சா அவன் தான் சாப்பிடலாம், அவருக்கு தான் நம்ம கொடுக்குறது அப்படின்னு கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு மனிதனும், இந்த தனிப்பட்ட மனிதனும் இது என்ன பண்ண முடியாது. இது மிகப்பெரிய நிறுவனத்தை, மிகப்பெரிய மினிஸ்ட்ரிஸ ஒரு மனிதனால என்ன பண்ண முடியாது, உயர்த்த முடியாது. கர்த்தருடைய பிராஸ்பெரிட்டி இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும். இது உயர செடிக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எந்த மனிதனுடைய தனிப்பட்ட பணத்தையும் தனிப்பட்ட பொருளையும் தேடுகிற சபை இது அல்ல. அல்லேலூயா. இது இப்ப மட்டும் சொல்ல, ஆரம்பத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுகிறோம் சொல்லுகிறோம். தேவன் தான் இதை ஆசீர்வதிக்குமே தவிர நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, பாவப்பட்டு ஆசீர்வதிக்க முடியாது. இது பாவப்பட்ட சபை, செழிக்கிற சபை. இது வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. யார் மறந்தாலும் அதான் சொன்னேன், யார் மறந்தா யாரும் மறக்க மாட்டாரு. தேவன் என்ன பண்ண மாட்டாரு, மறக்கவே மாட்டாரு. அவர் கைவிடுவே என்ன பண்ண மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்ன பண்ணுறாரு நம்ம வாழ்க்கையில சொல்லியிருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிச்சீங்களா? உபாகமம் 28:3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறோம் இப்போ உங்க ஊர்ல ஒருத்தன் உங்க மேல கையை வைக்க முடியாது. ஏன்னா இது உங்க கோட்டை. அல்லேலூயா. இதுனா கோட்டை, உங்க கோட்டை. அல்லேலூயா. அதனால உங்க ஊர்ல உங்களை யாரும் அடிக்க முடியாது. அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வ செழிப்பான ஆளா இருந்தாலும் சரி, உங்களை தொடவே முடியாது. ஏன்னா இது யாருடைய கோட்டை. அல்லேலூயா. நீங்க வரவங்க என்ன பண்ணணும், உங்க கேட்டிருந்தா வெளியே போகணும். அல்லேலூயா. ஏன்னா இது உங்களுடைய கோட்டையா இருக்குது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது உலக ராஜ்யம். நான் சொல்ற ராஜ்யம் உனக்கு. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏன்னா இது யாங்க. அல்லேலூயா. தக்கத காரங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஊர்ல மத்தவங்க பார்த்து பயப்படுத்தாங்க, வெளியிலும் பயப்படணும். அந்த பவர் உனக்கு கொடுக்குறாரு. அதான் செழிப்பு. அல்லேலூயா. அதான் பிராஸ்பரிட்டி, மகிமை, மாட்சிமை. அல்லேலூயா. என்னுடைய கோட்டை. அல்லேலூயா. இது கோட்டை இல்லை, யாரும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இது கிறிஸ்துவின் கோட்டையா இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் கோட்டை இல்லை, நம்ம கிறிஸ்துவின் போராளிகளா இருக்கிறோம். ஆகினால இந்த கிராமத்துல மட்டும்தான் இல்லை, பட்டணத்திலும் நம்ம அதை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், வெளியிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். உன் பேரை கடலை என்ன பண்ணணும், ஒரு ஐயோ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், யோசிக்கக்கூடிய நாட்கள் வரும். அந்த காலங்கள் வேற எந்த காலங்களும் இல்லை, பிராஸ்பரிட்டியுடைய காலங்கள். அந்த காலங்கள் இன்னையோட முடிவு போகிறது. பிராஸ்பரிட்டி தொடங்கிச்சு. அல்லேலூயா. 4 வாரங்களா நீங்க பிராஸ்பரிட்டி கேட்டுக்கிறீங்க, செழிப்பு கேட்டுக்கிறீங்க. செழிப்பு வந்துட்டா எல்லாம் உங்க கூட, நீ மட்டும் வளர மாட்டேன், கூட இருக்கிறதுலாம் வளரும். அல்லேலூயா. நீ மட்டும் வளர மாட்டேன், செழிப்புனா உங்க கூட இருக்கிற எல்லாமே வளர ஆரம்பிக்கும். நெல் வதிக்கிறோம், நல்லா தண்ணிட்டே இருக்குது, நெல் தண்ணிட்டே இருக்கும். கூட இருக்கிற எல்லா செடிகளும் வளருது போல உங்க கூட இருக்கிற தோலாம் தொப்பம் மொத்த பேரும் வளருவான்.
அதான் செழிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நான் பார்க்கிறேன், அவன் கூட இருக்கிற அடிமையாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கூட இருக்கிற எப்படி இருக்கிறான்? அடிமையாக என்ன பண்றான்? இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? சாதாரணமா என்ன பண்றான்? வயிற்றுல துண்டு கட்டிக்கினே அதே மாதிரி என்ன பண்றான்? ஐயான்னு கூப்பிட்டா என்ன பண்றான்? உடனே வந்து ஐயா அப்படின்னு கை கட்டி நிற்கிற அவன் நினைச்சியா? அல்லேலூயா. அவன் கிடையாது. உனக்கு தோளுக்கு மேல வளருது, கூட இருக்க எல்லாரும் உயர்த்துற பெரிய ஆளா நம்ம மாத்த வாசு பண்ணிட்டியா? நான் மாறிட்டேன்னு சொல்லிட்டு வாசம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு இது சொல்ல வருகிற அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் நான் பார்க்குறேன், பெரிய பெரிய தலைவர்களை பார்க்குறேன், 30 வருஷமா 40 வருஷமா அவங்க கூட இருக்குவேன். அதே மாதிரி துண்டு கட்டு கூட என்ன பண்றான்? டீ வாங்கி கொடுத்துட்டு, காப்பி வாங்கி கொடுத்துட்டு, தண்ணி கொடுத்துட்டு, அதே மாதிரி என்ன பண்றான்? அஸ்டாண்டாவா இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க யார் மாதிரி வச்சுக்க போறது? நம்மளுடைய அதிகமா உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏழ்மையா இருந்தா கூட, நம்ம சாதாரணமா இருந்தா கூட, நம்ம கூட இருக்கிற என்ன பண்ணணும்? உயர்த்தக்கூடியவன் தான் யாரு? கிறிஸ்தவ. அல்லேலூயா. சாதாரண நீதிமான். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பயனுள்ளதா இருக்கிறது. அதனால நம்ம மட்டும் இல்லைங்க, எல்லாரையும் உயர்த்தக்கூடிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அதனால சொல்றேன், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ நீ சொல்ல தேவையில்ல, இந்த ஏரியா இருந்து அங்க வந்து என்ன எதுவும் பண்ண முடியாது, இந்த ஏரியா எனக்கு எல்லாரும் தெரியும், எந்த ஏரியா போனாலும் நீ தான் நான். அல்லேலூயா. எந்த ஏரியாவுக்கு போனாலும் நீ தான் ஆளு, எந்த ஏரியாவுக்கு போனாலும் நீ தான் மாசு. அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து முன்பாக இதெல்லாம் தூசு. ஜெபிக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்றவன், கர்த்தரோட அதிகமான நேரம் செலவு பண்றவன், கர்த்தருக்கு பயந்து இருப்பவன், கர்த்தருக்கு கொடுக்கிறவன், கர்த்தருடைய வழியில நடக்கிறவன், இவனை அவனை தான் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. நீதிமான் வரும்போது என்ன பண்ணுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அசைக்கப்படுவது நாசம். வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது அன்பான கர்த்தருக்கு. அதனால் நீதிமான் என்ன பண்ணுவான்? நித்திய கீர்த்தி உள்ளவனாக மாறுவான். அல்லேலூயா. நித்திய கீர்த்தி உள்ளவன் என்றால் எல்லாருக்கும் பிரபலமானவனா மாறுவான். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, 28:5 உபாகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் கூடையும் உன் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. நிறைய பேர் நான் பார்க்கிறேன், வீட்டுல ஆவாரம் இருக்க மாட்டேங்குது, வெளியில நல்லா இருக்கான், நண்பர்களோடு கூட இருக்கிறான், தன்னை பணக்காரன் மேலே காட்டிக் கொள்ளுகிறான். ஆனா ஆண்டவர் அந்த செழிப்பு சொல்ல, உன் வீடும் உன் மாப்பிசையும் தொட்டியும் நல்லா ஃபுல்லா ஆசீர்வாதமா இருக்கும். நீ நல்லா வானத்தின் பனியும் பூமியின் கொழும்பினால என்ன பண்ணுவ? ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. இதே நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ற? வெளி தோட்டத்தில் ஆசீர்வதிக்கிறார்ல, உள்ளிருந்து ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. வாசிங்க 28:6 மறுபடியும் வந்து. அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்கெட்ச் போடவே முடியாது. ஏன்னா நீ வருகையிலும் கர்த்தர் கூட இருப்பாரு, நீ போகும்போதும் கூட இருப்பாரு. அல்லேலூயா. அப்போ ப்ராஸ்பரிட்டி என்றால் வெறும் பணம் அல்ல, பாதுகாப்பு. அது பாதுகாப்பு நிறைய பேர் இல்லாம போகுது. அதை கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படவில்லை. யாக்கோபு கொடுத்தாரு, நம்ம கொடுத்துருக்குது ஒரு பரிவாரம் தான். அல்லேலூயா. இரு பரிவாரங்கள்னா லேயாலம், ராகேலம். அல்லேலூயா. போன வாரம் படிக்கும் போது நம்மளே இந்த பாட்டு போன வாரம்
அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம், உங்க ரெண்டு கிடையாது ஒண்ணுதான். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில தூய்மையான வாழ்க்கை, ஒரே மனைவி ஒரே கணவன். இந்த சாப்பிட்டு கட்டணம் இதையும் நம்ம பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. தேவையில்லாம அழுகுகளையும் குப்பைகளையும் கோலங்களையும் தூக்கி என்ன பண்ணக்கூடாது, தலையில சுமந்து கொண்டு எல்லாத்தையும் தூக்கி மனசுல நினைச்சு கொண்டு எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, தன் வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்க கூடாது. இதெல்லாம் இருந்தாதான் நீ என்ன இருக்க முடியும், உனக்கு யாரும் ஸ்கெட்ச் போட முடியாது. நீ வரைக்கும் போகிற ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. இதுல யாரும் சிக்கிங்கன்னா ஸ்கெட்ச் போறது ஆள வந்துடும். அல்லேலூயா அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருவாய், கோவிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எப்பவும் கூட உன் ஆபீஸுக்கு தொட்டி உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா, நீ வர மனைவியோட வர கணவனோட வாழும்போது தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ போய் இனி பாதி அங்க பாதிக்கு தானே ஆசீர்வதிக்கப்படாது. இங்கே குறை இருக்கும், அங்கே குறை இருக்கும். அல்லேலூயா. இங்கே நிறைவு இருக்காது, அங்கே நிறைவு இருக்காது. இந்த குழந்தைக்கு வாங்கி கொடுப்பா, அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுப்பியா. அல்லேலூயா. முன்னாடி பெற்று போடுறதெல்லாம் உன்னுடைய குழந்தையா நினைக்கக்கூடாது. உன்னுடைய சந்தையிலிருந்து பெற்று போடுறதா உன்னுடைய குழந்தை. அல்லேலூயா. அதனால அடுத்தவங்களுக்காக நீ போய் என்ன பண்ண முடியாது, ஐயோ இவங்க நான் காப்பாத்துறேன், அவங்க தான் காப்பாத்துறேன், அவன் சரியில்லை இவன் சரியில்லை, இவங்க நான் பாதுகாப்பு பண்ணி நிற்க முடியாது. உன்னை உன் குடும்பம் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க சொல்லிக்கிறார். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணோம், செழிப்புனா இதுவும் வரும். செழிப்புனா எல்லாமே இருந்துதாங்க செழிப்பு. தானா செழிப்பு வந்துடாதீங்க. தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நூலும் மாறதான் செழிப்பு. அல்லேலூயா. அதான் ப்ராஸ்பரிட்டி என்பது உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாப்போம் 28:12 வாசிங்க. ஏற்ற காலத்திலும் தேசத்திலும் மழை பெய்யும், நீ கைது செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தில் இருப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஏற்ற காலத்தில் உன் தேசத்துல மழை பெய்யும் அப்படின்னு சொன்னா, ஏற்ற காலத்துல உனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் வரவும், ஏற்ற காலத்துல நீ கைது செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திருப்பார். அல்லேலூயா. அநேக பொக்கிஷங்கள் இருக்குது. நீ கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காது இருப்பான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ ஒரே குடும்பத்தோட நம்ம இருக்கும்போது நமக்கு கடன் இருக்காது. நிறைய கமிட்மெண்ட் நம்ம வச்சுக்கும் போது கடன் இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. 28:14 வாசிங்க. இன்னும் நான் உனக்கு விதிக்கிறேன். 28:14 இல்லையா? நீ பட்டணத்திலே இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும், அவைகளின்படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் என்ன பண்ணுவாரு? தலையாக்குவார். தலையாக்குவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ எவன் பின்னாடியும் போக வேண்டிய அவசியம் இல்லை. யாரு பின்னாடியும் ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன் பின்னாடி மற்றவங்களை வரவேற்கிறவரா இருப்பார். நீ வாளாக்காமல் நீ தலையாவாய், நீ கீழாக்காமல் மேலாவாய். எப்போ உன் பின்னாடி எல்லாரும் வருவாங்கன்னா, நீ சரியான வழியில் நடக்கும் உன் பின்னாடி வருவாங்க. நீ கிறிஸ்துவின் வழியில் நடக்கும் உன் பின்னாடி வருவாங்க. நீ நீதிக்காக குரல் கொடுக்கும் உன் பின்னாடி வருவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், அநீதி செய்தவனை கூட இன்னைக்கு மன்னிக்கக்கூடிய வல்லமை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அநீதி செய்தவனை, பாவம் செய்தவனை, அநேக அக்கிரமங்கள் செய்தவனை நம்ம மன்னிக்கிறோம். மறைமுகமாக ஜெபித்துக் கொண்டு போகிறார்கள். அநீதியாளர்கள், துரோகிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. நான் சொல்றேன், அவன் ஒருவன் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், அப்பவே அவனுடைய சாபம் நீங்கிவிடும். அல்லேலூயா. நீங்க கூட நினைக்கணும், யாரையும் நம்ம காழ்ப்புணர்ச்சியோட என்ன பண்ணக்கூடாது, எதிரில் வர மாதிரி மறுபடியும் வர மாதிரி நம்மளோட பேசக்கூடாது. அப்படி பேசினா அது சாப்பிட்டு உங்களுக்கு தான் பண்ணுவோம் வரும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இது வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த போதகரையும் நம்ம என்ன பண்ண இழிவா பேசுறது இல்லை. எந்த போதகருடைய குடும்பத்தை அவர்களை பற்றி நான் இழிவான படத்தில் பேசுறது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் போதகர்கள், தேவனுக்கு பணி செய்கிறவர்கள். எந்த விசுவாசியும் நம்ம இழிவா பேசுறது இல்லை. ஏன்னா அவர்களும் தேவனுடைய பிள்ளைங்க. அவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், இவங்க சாதாரண அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்க கேட்டால் யார் வருவா? அவங்களுக்கு ஒன்றுன்னா கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. இது நிறைய போதகர்களுக்கும் நிறைய விசுவாசிகளுக்கும் நிறைய மனிதர்களுக்கு தேவையில்லாம இருக்குது. ஏழைக்கு எதனா பிரச்சனை யார் இறங்கி வருது? கர்த்தரே நீதி செய்வார், கர்த்தரே இறங்கி வருவார். அதனால நீங்க யாருக்கிட்டாலும் மோதிடலாம். ஏழை கிட்ட மோதும் போது கொஞ்சம் உஷாராவே மோதும். அல்லேலூயா. ஏன்னா அவங்களாம் யாருடைய பிள்ளைங்க?
கர்த்தருடைய அவங்களாம் கொஞ்சம் டேஞ்சர். அல்லேலூயா. அவங்களாம் அவங்க கிட்ட நீ பணக்காரன நீ எதனா பண்ணும்போது கூட 1 மணி நேரம் கழிச்சு தான் வராரு. ஏழை நீ ஏதாச்சும் பண்ணும்போது சர்டிஃபிகேட் என்ன பண்ண வரான் ஒன்றுங்களா. அல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு, நான் ஏழைகளுக்காக என்ன பண்ணேன் வந்தேன், ஏழைகளை தேடி தான் என்ன பண்ணிக்கிறேன் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சிறுமையானவன் எளிமையானவன் நான் தேடி என்ன பண்ணிக்கிறேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதனால தான் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் இதை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. முடிக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 19 வசனம். ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதிபதிகள் இருப்பார்கள். கடலில் உள்ள சம்பவத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள். நான் சொல்றது புரியுங்க. ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சார் அப்படின்னா, கடலில் இருக்கிற பொருட்களையும் மணலில் இருக்கிற பொருட்களையும் யார் தான் நம்மளுக்கு. அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரு பட்டா கொடுத்தாங்க. பட்டா, அந்த பட்டாவை நான் ஃபுல்லா படிக்கும்போது என்ன போடுது அப்படின்னா, இந்த நிலம் உங்களுடைய தான், ஆனா அப்படின்னு சொல்லி இந்த நிலத்துக்கு கீழே எல்லாம் புதையில இருந்தா அது என்னுடையது அப்படின்னு எல்லாம் காரணம் தெரிஞ்சுங்க. அரசாங்கம் நம்ம சொல்லுது, இந்த நிலம் உன்னுடைய தான், இதை அனுபவிக்கலாம், ஆனா இதுல ஏதோ ஒரு பொருள் இருந்ததுன்னா அது என்னுடையது இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, பூமியில கீழே இருந்தவங்க தான், தண்ணியில இருந்தவங்க தான், மேல இருந்தவங்க தான், வானத்தின் பொக்கிஷசாலை வந்து தான், மலை வந்து தான், காண வந்து தான் சொல்றாரு. ஆனா அரசாங்கம் தான் சொல்றதுன்னா அது இருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்தது கூட மனசை தடுப்பான். கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை தடுப்பவன் யார்? மனிதன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, என் நிலத்துல தான் இருப்பா அப்படின்ற ஒரு சட்டத்தை என்ன பண்ண வேண்டும், உருவாக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் அதான் சொல்லியிருக்காரு. பைபிள் பிரகாரம் யார் பேசணும் நம்ம என்ன பண்ண முடியாது, காம்ப்ரமைஸே ஆக முடியாது. அல்லேலூயா. 33:28 வாசிங்க. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் கூட்டமானது தானியம் திராட்சைரசமுள்ள தேசத்தில். நிறைய பேர் சொல்றாங்க, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், ஆனா நான் தனி குதிரம் போயிடுறாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லலாது. இஸ்ரவேல் சுகமானா பண்ணுவான். சுகமானா எல்லாரும் இருக்கணும் கூட. சுகம் நம்ம ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சிருமா? எல்லாரும் கூட இருக்கும்போது ஒரு சுகம் வரும். எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கும்போது ஒரு சுகம் வரும். இஸ்ரவேல் சுகமா இருப்பான், தனித்து என்ன பண்ணுவான் இருப்பான், தனித்து ஜபத்துல இருப்பான். அல்லேலூயா. இஸ்ரவேல் சுகமா தனித்து என்ன பண்ணுவான், வாசம் பண்ணுவான். யாரோட கூட ஆண்டவரோட கூட வாசம் பண்ணுவான். அதுதான் தனியா இருக்கு சொல்றாரு. அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு, அவருடைய வானம் பணியை புரியும். இஸ்ரவேலை நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் தேசமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவர். தேவனுடைய ஊற்றானது தானியம் திராட்சரசமுள்ள தேசத்தில் இருக்கும், வானமும் அதனோட பணியை என்ன பண்ணும், போய் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணத்தையும் பொருட்களையும் எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எவ்வளவு பொருட்கள் வைத்திருந்தாலும், எவ்வளவு நகை வச்சிருந்தாலும், எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும், நான் வந்து சத்தியமா உங்களை பார்த்து போறாம போட மாட்டேன். ஏன்னா ப்ராஸ்பரிட்டி நீங்க அப்படி இருக்கணும்னு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இப்படிலாம் இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்றதுதான் நான் வந்துட்டேன். உங்களை ஆசீர்வாதம் தான் கர்த்தர் பேச சொல்றாரு. உங்களை போய் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு போதும் போறாமே பட மாட்டேன். உங்களை பார்த்து என்ன பண்ண மாட்டேன், ஐயோ இவங்க அப்படியே நான் என்ன நினைப்பேன், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சபையில் இருக்கிறவங்க, நம்ம விசுவாசிங்க, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே, இந்த சமுதாயத்தில் எல்லாருமே கூரை இல்லாத வீடு, குறை இல்லாத சாப்பாடு, இந்த தேவன் எல்லாருக்கும் தரணும்னு சொல்றாங்க. என்னுடைய எண்ணமா இருக்குது. அல்லேலூயா. அப்படி பழக்கம் என்னது, கூரை இல்லாத வீடு, குறை இல்லாத என்ன பண்ண உணவு அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழியாது. அல்லேலூயா. அதை என்ன பண்ணணும், நீங்க பின்பற்றி ஃபாலோ செய்கிறவர்களாக என்ன பண்ண வேண்டும்,
இருக்க வேண்டும். நீங்க மற்ற எதுவும் ஃபாலோ பண்ணீங்கன்னா தப்பாயிடும். தேவனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க உங்களுடைய ஃபாலோவரா நீங்க என்ன பண்ணணும்? தேவனை பின்பற்றி அவர் என்ன பண்ண வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் என்ன பண்ணாரு? செய்கிறவரா இருக்கிறார். உண்மை நம்பி வந்து கர்த்தர் சொன்னார்.